வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியானது புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் கோலாகலமாக தொடங்கியது. தச்சங்குறிச்சி புனித விண்ணேற்பு அன்னை ஆலய புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 750 காளைகளும் 300 காளையர்களும் பங்கேற்றுள்ள இந்த போட்டியில் ஒரு சுற்றுக்கு 50 காளையர்கள் வீதம் 6 சுற்றுகளாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. வேலூர் காட்பாடியில் திமுக எம்பி கதிர் ஆனந்த் வீட்டில் அமலாக்கத்துறையினர் விடிய விடிய நடத்திய சோதனை முடிவுக்கு வந்துள்ளது. வேலூர் காட்பாடியில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனின் மகனும் திமுக எம்பியுமான கதிர் ஆனந்த் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விடிய விடிய சோதனை நடத்தினர். இதில் ஒரு பை மட்டும் அதிகாரிகள் பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றனர். இந்நிலையில் கதிர் ஆனந்த் வீட்டில் இருந்து எந்தவித பொருளையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றவில்லை என்று வேலூர் மாநகராட்சி துணை மேயர் தெரிவித்துள்ளார். வேலூரில் அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த் எம்பி வீட்டில் அமலாக்கத்துறையினர் விடிய விடிய சோதனை நடத்தினர். வேலூரில் உள்ள திமுக எம்பி கதிர் ஆனந்த் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். நீண்ட நேரமாக அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்ட நிலையில் இரவில் சுத்தியல், கடப்பாறை உள்ளிட்ட ஆயுதங்களை வீட்டிற்குள் எடுத்து சென்று லாக்கரை உடைத்து சோதனை நடத்தினர். விடிய விடிய நடைபெற்ற இந்த சோதனையால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காட்பாடியில் உள்ள திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் இருந்து டிராவல் பேக்கை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். காட்பாடியில் உள்ள திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசன் வீடு உள்ளிட்ட 5 இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். சுமார் 8 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த சோதனையில் ஒரு டிராவல் பேக் உட்பட முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரிஜினல் வாசவி நகைக்கடை RS ரோடு பகுதியிலும் ஓட்டன்சத்திரத்திலும் இயங்கி வருகிறது. இந்நிலையில் இந்த 2 நகைக்கடைகள் மற்றும் கடை உரிமையாளர் வீடு ஆகிய 3 இடங்களிலும் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். நகைக்கடையின் உரிமையாளர் தினேஷ் மற்றும் தீரஜ் ஆகியோர் வரி ஏய்ப்பு செய்ததாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் பள்ளி மாணவி உயிரிழந்த வழக்கில் 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் LKG படித்து வந்த குழந்தை செப்டிக் டேங்கில் தவறி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து பள்ளி நிர்வாகத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் பள்ளியின் முதல்வர், தாளாளர், ஆசிரியை ஆகியோரை நள்ளிரவில் கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை அருகே பள்ளி சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் 8ஆம் வகுப்பு மாணவன் ஹரிஷ் படுகாயமடைந்தார். அவர் மீட்கப்பட்டு அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தென்கடப்பந்தாங்கல் கிராம பகுதியில் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் பிற்பகல் உணவு இடைவெளியின் போது பள்ளியைச் சேர்ந்த 4 மாணவர்கள் சத்துணவு கூடம் அருகே இருந்து தடுப்பு சுவரின் அருகாமையில் விளையாடிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது மாணவர்களின் மீது எதிர்பாராத விதமாக தடுப்பு சுவர் இடிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. ஆட்டுக்குட்டிகள் இருந்த இடத்தில் தன்னை அடைத்து வைத்ததாகவும் தங்களின் போராட்டம் வெற்றி பெற்றிருப்பதாகவும் நடிகை குஷ்பு தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக மகளிர் அணியினர் பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு மதுரை சிம்மக்கல்லில் இருந்து சென்னை நோக்கி பேரணியை தொடங்கினர். இதனையடுத்து தடையை மீறி பேரணி செல்ல முயன்றதால் குஷ்பு உள்ளிட்ட பாஜகவினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட பாஜகவினர் அனைவரும் மதுரையில் உள்ள ஒரு மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். இதனிடையே கைது செய்யப்பட்ட குஷ்பு உள்ளிட்ட பாஜகவினர் அனைவரும் இரவில் விடுவிக்கப்பட்டனர்.
பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரத்தை அரசியலாக்க பாஜக அதிமுக முயற்சிப்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் ஜனநாயக முறையில் யார் போராட்டம் நடத்தினாலும் அனுமதிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து குறைந்தபட்சம் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்னதாக வீரமங்கை வேலுநாச்சியார் பிறந்த தினத்தையொட்டி சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அவரது திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது. தாம் இருக்கும் வரை வேதாந்தா நிறுவனத்தை மேலூருக்குள் நுழைய விடவே மாட்டேன் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சூளுரைத்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த அரிட்டாப்பட்டியில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசு வேதாந்தா துணை நிறுவனத்திற்கு ஒப்புதல் அளித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 48 கிராம மக்கள் 60 நாட்களுக்கு மேலாக பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் மேலூர் பென்னிக்விக் பேருந்து நிலையம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை எதிர்த்து போராடுவதற்கான உரிமையை கூட தமிழக அரசு வழங்கவில்லை என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பெண் உரிமை திராவிட மாடல் என்று கூறும் திமுக அரசு ஜனநாயக விரோத செயலில் ஈடுபடுவதாகவும் பேரணிக்கு அனுமதி மறுத்து குஷ்புவை கைது செய்தது கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து இன்று ஆளுநரை சந்திக்க இருப்பதாகவும் அவர் கூறினார். நல்ல விஷயத்திற்காக நல்லவர்கள் போராட்டம் நடத்துவதாக இயக்குனர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இயக்குனரும் தவேக தலைவர் விஜயின் தந்தையுமான எஸ்.ஏ. சந்திரசேகர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் நடைபெற்று வரும் போராட்டம் குறித்த கேள்விக்கு நல்ல விஷயத்திற்காக நல்லவர்கள் போராட்டம் நடத்துவதாக தெரிவித்தார். மேலும் ஆளுநரை விஜய் சந்தித்தது குறித்த கேள்விக்கு விஜய் அரசியலுக்கு வந்துவிட்டதால் ஆளுநரை சந்தித்துதான் ஆக வேண்டும் என்றும் பதிலளித்தார். இந்த மாத கடைசி வாரத்திற்குள் மாவட்ட பொறுப்பாளர் நியமனம் செய்யும் பணியை முடிக்க வேண்டும் என்று பொதுச் செயலாளர் ஆனந்திற்கு தவேக தலைவர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். 3 மாதங்களாக உட்கட்டமைப்பு பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த மாதத்திற்குள் பொறுப்பாளர் நியமனம் செய்யும் பணியை முடித்தே ஆக வேண்டும் என்று விஜய் கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 ஆண்டு மட்டுமே உள்ளதால் விரைவில் களத்திற்கு செல்ல விஜய் திட்டமிட்டு உள்ளார் என்றும், எனவே நிர்வாகிகள் நியமனத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் விஜய் கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தெரிவித்த கருத்துக்களை நீக்கி பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது பதில் மனுவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கூறியுள்ள தேவையற்ற கருத்துக்களை நீக்குவது தொடர்பாக மனு தாக்கல் செய்ய மேத்யூ சாமுவேலுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டுகளில் அமைச்சராக பதவி வகித்த எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வருமானத்திற்கு அதிகமாக 3 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இதில் அவர் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி வேல்முருகன் உத்தரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். வனவிலங்குகளுக்கு சிகிச்சை அளிக்க அமைக்கப்பட்டுள்ள மையங்களில் உள்ள கால்நடை மருத்துவர்களுக்கு வனவிலங்குகளுக்கு சிகிச்சை அளிக்கும் பயிற்சி எதுவும் வழங்கப்பட்டுள்ளதா என்று விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வனவிலங்குகள் நல ஆர்வலர் முரளிதரன் என்பவர் தாக்கல் செய்திருந்த மனுவை விசாரித்த நீதிபதி இந்த ஆணையை பிறப்பித்துள்ளார்.
சென்னையில் மாரத்தான் ஓட்டத்தை முன்னிட்டு நாளை சிறப்பு மெட்ரோ ரயில் சேவைகள் அதிகாலை 3 மணி முதல் இயக்கப்படும் என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரை 15 நிமிட இடைவெளியில் இயக்கப்படும் என்றும் அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை நேர அட்டவணையின்படி மெட்ரோ ரயில் சேவைகள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்பவர்கள் முழுமையாக இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. காதலிக்க மறுத்த இளம்பெண்ணை நடுரோட்டில் இளைஞர் ஒருவர் பெட்ரோலை ஊற்றி கொலை செய்ய முயன்றார். சென்னை வால்டாக்ஸ் சாலையைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் பணி முடிந்து வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது இளைஞர் ஒருவர் இளம்பெண்ணை வழிமறித்து தான் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை இளம்பெண் மீது ஊற்றி தன்னை காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மிரட்டியுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் வால்டாக்ஸ் சாலையைச் சேர்ந்த அர்ஜுன் மற்றும் அவரது நண்பர் ஜேம்ஸ் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருச்சி எம்.ஆர். பாளையம் யானைகள் மறுவாழ்வு மையத்தில் உள்ள யானைகளை புதிதாக அமைக்கப்படும் சாடிவயல் முகாமுக்கு மாற்றும் திட்டம் தற்பொழுதைக்கு இல்லை என்று தமிழக அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் அனுமதியில்லாமல் யானைகள் வேறு முகாமிற்கு மாற்றப்பட மாட்டாது என்றும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் சாடிவயல் யானை முகாமுக்கு பெறப்பட்ட அனுமதிகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். போக்சோ வழக்கில் பிணையில் வெளியே வந்த நபர் தனக்கும் மகளுக்கும் கொலை மிரட்டல் விடுப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னை ராமாபுரத்தைச் சேர்ந்த பெண்தான் இந்த புகாரை அளித்திருப்பவர். பிரசாந்த் என்பவர் தனது மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு பிணையில் வந்த பிரசாந்த் மீண்டும் பாலியல் தொல்லை மற்றும் கொலை மிரட்டல் கொடுப்பதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்துள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 9ஆம் தேதி வட உள் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் அருகே ஓடும் ரயிலில் மாற்றுத்திறனாளி பயணியை தலைமை காவலர் ஒருவர் மது போதையில் தாக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. மன்னார்குடியில் இருந்து நீடாமங்கலம் வழியாக சென்னை சென்ற ரயிலில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என ஒதுக்கப்பட்டிருந்த ரயில் பெட்டியில் தலைமை காவலர் பழனிவேல் என்பவர் விதியை மீறி பயணம் செய்துள்ளார். அப்பொழுது மாற்றுத்திறனாளி பயணி ஒருவரை காவலர் பழனிவேல் மது போதையில் அடித்து துன்புறுத்தலில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்த வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் காவலர் பழனிவேல் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். வீரபாண்டிய கட்டபொம்மனின் பிறந்த நாளையொட்டி தேனி அருகே இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் ஊர்வலமாக சென்றதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். வீரபாண்டிய கட்டபொம்மனின் 266வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆண்டிப்பட்டி நகர் பகுதியில் உள்ள அவரது திருவுருவ படத்திற்கு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அப்பொழுது இளைஞர்கள் சிலர் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகனங்கள் மீது ஏறி நின்று ஆட்டம் பாட்டத்துடன் சென்றனர். இதனால் அந்த பகுதி வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி ஒன்றியம் வெங்கடசமுத்திரம் ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பேரூராட்சியுடன் இணைத்தால் 100 நாள் பணி கிடைக்காது, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும், குடிநீர் வரி, சொத்து வரி உயர்வு ஏற்படும் என்று கிராம மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். திருத்தணி நகராட்சியுடன் பட்டாபிராமபுரம் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியுடன்
பட்டாபிராமாபுரம் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து 250க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்பொழுது சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய் கோட்டாட்சியர் தீபா, ஊராட்சியை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நீங்கள் கொடுக்கும் புகார் மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்த நிலையில் சாலை மறியலில் ஈடுபட்ட அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. ராமநாதபுரம் அருகே பயிர்களுக்கு இழப்பீடு கேட்டு கையில் வாடிய செடிகளுடன் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நெல், மிளகாய் உள்ளிட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது இவர்களின் முக்கிய கோரிக்கையாகும். முன்னதாக இதுகுறித்து வட்டாட்சியர் சாமிநாதன் உடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து போராட்டம் நடத்தப்பட்டது. பாலத்தின் குறுக்கே பாதை அமைத்து தரக்கோரி பாமக எம்எல்ஏ அருள் அரசு அலுவலகத்தை பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட்டார். சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மாமாங்கம் பகுதியில் புதிதாக மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் அந்த பகுதி மக்கள் சுமார் 2 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பாலத்தின் குறுக்கே பாதை அமைத்து தரக்கோரி சட்டமன்ற உறுப்பினர் அருள் அதிகாரிகளை சந்தித்து கேட்டிருந்தார். ஆனால் மேம்பாலத்தின் குறுக்கே பாதை அமைக்காமல் பால பணிகள் நடைபெற்று வந்ததால் சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் நெடுஞ்சாலை திட்ட இயக்குநர் அலுவலகத்தை பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றார். வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி ஆற்றின் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொது நூலக இயக்கத்தின் சார்பில் தூத்துக்குடியில் பொருணை இலக்கிய திருவிழா தொடங்கியது. இதில் வரலாற்று சின்னங்கள் மற்றும் புத்தக கண்காட்சியை தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொர்க்கை, கீழடி அகழாய்வுகளின் மூலமாக தமிழகத்தின் நாகரிகம் 3000 ஆண்டுகள் பழமையானது என்பது தெரிய வந்திருப்பதாகவும், வற்றாத ஜீவநதியான தாமிரபரணியின் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் கேட்டுக் கொண்டார். மருத்துவத்துறையில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்குவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை பல் மருத்துவக் கல்லூரியின் 67வது பட்டமளிப்பு விழா பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு 95 பல் மருத்துவ மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கினர். தொடர்ந்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழ்நாடு அரசின் சார்பில் மருத்துவத்துறையில் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அரியலூர் அருகே பொங்கல் பண்டிகையை தமிழர்களின் பாரம்பரிய உடை அணிந்து வெளிநாட்டினர் உற்சாகமாக கொண்டாடினர். ஆண்டிமடத்தில் செயல்பட்டு வரும் ரீட் தொண்டு நிறுவனம் சார்பில் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுடன் ஆண்டுதோறும் சமத்துவ பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி நடைபெற்ற பொங்கல் விழாவில் வெளிநாட்டைச் சேர்ந்த மக்கள் தமிழர்களின் பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடி உற்சாகத்துடன் கொண்டாடினர். புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகுப்புக்கு பதிலாக 750 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரெங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் அரசு பொறுப்பேற்றவுடன் பொங்கல் பண்டிகையையொட்டி பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை உள்ளிட்ட 10 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. ஆனால் கடந்த 2023ஆம் ஆண்டு குடும்ப அட்டைதாரர்களின் வங்கிக் கணக்கில் 750 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் பயனாளர்களின் வங்கிக் கணக்கில் 750 ரூபாய் செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தனக்காக மாளிகையை கட்டியிருக்க முடியும், ஆனால் நாட்டு மக்களுக்கு வீடு கொடுப்பதே தனது கனவு என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். டெல்லி ஜூக்கி ஜூப்ரி காலனி குடிசை பகுதியில் பின்தங்கிய மக்களுக்காக 1675 குடியிருப்புகள் கட்டப்பட்டன. இந்நிலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளை பார்வையிட்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் 4 கோடி வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். மேலும் தனக்காக இதுவரை ஒரு வீடு கூட கட்டிக்கொள்ளவில்லை என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். நாட்டு மக்களுக்கு முறையான வீடுகள் இருக்க வேண்டும் என்பதே தனது கனவு என்றும் அவர் கூறினார்.
புஷ்பா 2 திரைப்பட சிறப்பு காட்சியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி ரசிகை ஒருவர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் சர்ச்சைக்குள்ளானது. இந்த வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டு இடைக்கால ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். மீண்டும் விசாரணைக்கு வந்த இந்த வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு ஜாமீன் வழங்கியும் பிணை தொகையாக 1 லட்சம் ரூபாய் செலுத்தவும் நம்பள்ளி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பீகார் மாணவர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியினர் தீப்பந்தம் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பீகார் மாநிலத்தில் சமீபத்தில் நடைபெற்ற பிபிஎஸ்சி முதல்நிலை தேர்வை ரத்து செய்து மறுதேர்வை நடத்த கோரி பாட்னா காந்தி மைதானத்தில் ஏராளமான மாணவர்கள் கடந்த சில தினங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மாணவர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் 1000க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் தீப்பந்தம் ஏந்தி சதகத் ஆசிரமத்தில் இருந்து ஊர்வலமாக சென்றனர். இதில் ஏராளமானோர் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். 8400 கோடி ரூபாய் மதிப்புள்ள விமானத்தில் பயணம் மேற்கொள்வது மட்டுமல்லாமல் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சூட்களை அணியும் பிரதமர் மோடி தனக்கு வீடு இல்லை என்று கூறுவது ஏற்புடையது அல்ல என்று டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சித்துள்ளார். டெல்லியில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்த பின்னர் பிரதமர் மோடி ஆம் ஆத்மி அரசை கடுமையாக சாடியிருந்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கெஜ்ரிவால் தனக்கு அவதூறு அரசியல் செய்வதில் விருப்பம் இல்லை என்றும் முறையாக வேலை செய்பவர்கள் அவதூறு அரசியலில் ஈடுபட மாட்டார்கள் என்றும் கூறினார். டெல்லியில் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆயுத படைகள் தங்கள் அணிவகுப்பு ஒத்திகையை நிகழ்ச்சிக்கு தயார்படுத்த தொடங்கியுள்ளன. இந்நிலையில் கடும் குளிருக்கு மத்தியில் தலைநகர் டெல்லியில் குடியரசு தின அணிவகுப்புக்கான ஒத்திகையில் வீரர்கள் ஈடுபட்டனர். பிரதமர் மோடி அளித்த 7.5 கேரட் வைரம் அதிபர் ஜோ பைடன் குடும்பத்திற்கு கிடைத்த விலை உயர்ந்த பரிசு என்பது தெரிய வந்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு அதிபர் ஜோ பைடன், மனைவி ஜில் பைடன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு கிடைத்த பரிசுகள் குறித்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் சுமார் $20,000 மதிப்பீட்டில் பிரதமர் மோடி அளித்த வைரம் முதலிடத்தை பிடித்துள்ளது. இதில் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட சந்தன பெட்டி, வெள்ளி விநாயகர் சிலை உள்ளிட்ட பொருட்கள் இடம் பிடித்துள்ளது. தனியார் கல்லூரி விடுதியின் குளியல் அறையில் ரகசிய கேமரா பொருத்தி வீடியோ பதிவு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தெலுங்கானா மாநிலம் மேட்சல் நகரில் தனியார் பொறியியல் கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருகிறது. அக்கல்லூரி விடுதியில் மாணவியர் பலர் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் மாணவியர் விடுதியில் உள்ள குளியல் அறையில் ரகசிய கேமரா பொருத்தப்பட்டதாக மாணவிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக போராட்டம் வெடித்துள்ள நிலையில் ஹாஸ்டல் வார்டன் உள்ளிட்ட 6 பேரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவர்களுடைய செல்போன்களையும் பறிமுதல் செய்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சீனாவில் புதிய வைரஸ் நோய் தொற்று பரவி வருகிறது. கோவிட் பெருந்தொற்றை தொடர்ந்து தற்போது சீனாவில் மனித மெட்டாஃப் நியூமோ வைரஸ் தொற்று அதிகமாக பரவி வருகிறது. இந்த வைரஸ் பரவலால் மருத்துவமனைகள் நோயாளிகளால் நிரம்பி காணப்படுகின்றன. HMVP, இன்ஃப்ளூயன்சா A, மைக்கோபிளாஸ்மா, நிமோனியா மற்றும் கோவிட்-19 போன்ற பல வைரஸ்கள் ஒரே நேரத்தில் பரவி வருவதாக அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் குளிர்கால மற்றும் இலையுதிர் காலத்தில் இந்த சுவாச தொற்று நோய் தொடர்ந்து அதிகரிக்கும் என்று சுகாதாரத்துறையினர் கணித்துள்ளனர்.